பாஜக கூட்டணி வந்து அறிவிக்கப்பட்டு இவ்வளவு நாள் ஆயிருக்கு. இதுக்கு இன்னைக்கு திருமாவளவன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஒட்டாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏறத்தாழ உண்மை அப்படின்னு எதார்த்தமா இருக்கு அப்படின்ற சந்தேகம் வருது. ஏன்னா எந்த ஒரு பொதுக்கூட்டங்கள்லயோ இல்ல வந்து போராட்டங்கள்லயோ இரண்டு தரப்பும் ஒன்னா சேர்ந்து பங்கேற்கல. சோ தலைமை இப்படி இருக்கும்போது தொண்டர்கள் ஒற்றுமையா இருப்பாங்களா, பணியாற்றுவாங்களா அப்படின்ற சந்தேகம் வருது. அதாவது ஒட்டாமல் இல்லை, இது வந்து தேர்தலுக்காகத்தான கூட்டணி. அந்தந்த கட்சிகளுக்கு தனித்தனியாக நிகழ்வுகள் இருக்கிறது, நடைமுறைகள் இருக்கிறது, அதை தான் செய்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ஓவராக ஒட்டி கொண்டு இருக்கிறீங்கன்னு தான் பிரச்சனை. எல்லா தப்புகளையும் கூட சுட்டி காண்பிக்காமல், வேங்கை வயலை கூட சுட்டி காண்பிக்காமல் ஏன் ஒட்டி கொண்டு இருக்கிறீர்கள்? சமூக நீதியை எதிர்த்து பல தென் மாவட்டங்களில் பட்டியலின மாணவர்கள் தாக்கப்படுகிறார்கள். உங்கள் கொடியை ஏற்ற முடியல, அப்படியே ஒட்டி கொண்டு இருக்கிறீர்கள். ஆக நீங்கள் அதிகமாக ஒட்டி கொண்டிருப்பதால் நாங்கள் ஒட்டவில்லையோன்னு உங்களுக்கு தெரியுது. ஓட்டுக்காகத்தான் தேர்தல் கூட்டணிகள். அதற்கு பின்பு கட்சிகளின் நிலைப்பாடுகள் தனித்தனியாக கூட்டங்கள் போடுவோம். இன்னும் தேர்தல் வருகின்ற நேரத்தில் நாங்கள் ஒட்டி நிச்சயமாக பணியாற்றுவோம். அதை பற்றி அண்ணன் திருமாவளவன் கவலைப்பட வேண்டிய, ஏன்னா கூட்டணி வராது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். இப்போ கூட்டணி வந்து விட்டது. கூட்டு இல்லை நாங்கள் இப்போ ஒட்டு இல்லைன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அதை பற்றி அவர்கள் கவலைப்பட வேண்டாம். என்னால் ஓட்டு எங்களுக்குத்தான் கிடைக்கப் போகிறது. நீங்கள் அதிகமாக எல்லாவற்றையும் ஒட்டி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் எனது கவலை. இல்லை, அப்படிலாம் இல்லை. அந்தந்த கட்சிக்கு என்று ஒரு நிலைப்பாடு இருக்கும். எங்கள் கட்சிக்கு என்று ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. தலைமை கூட்டணி என்று வைத்துக் கொண்டால் அவர்கள் கூட்டணியாக பணியாற்றுவார்கள். எப்போது பணியாற்ற வேண்டுமோ அப்பொழுது பணியாற்றுவார்கள். அதில் எந்த கவலையும் அண்ணன் திருமாவளவனுக்கு இருக்க வேண்டியதில்லை என்பதுதான் எனது கருத்து. இன்னும் சொல்ல போனால் அவங்க ஒட்டி இருக்கிறாங்க, ஆனால் அவர்களின் தொண்டர்கள் பிரிந்திருக்கிறார்கள். எவ்வளவோ திருமாவளவன் கட்சியின் தொண்டர்கள் கொடியேற்ற விடலை, இந்த கட்சியை எதிர்த்து கேளுங்கள் என்று அவர்கள் கூட்டத்திலேயே பேசியிருக்கிறார்கள். ஏன் ஒரு பொதுச் செயலாளர் இந்த மாதிரி எதிர் கேள்வி கேட்கவில்லை என்று ஒரு கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு மாறி இருக்கிறார். ஆக நீங்கள் தான் தலைவர்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறார்கள், தொண்டர்கள் பிரிந்திருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. நாங்கள் எல்லாருமே ஒட்டி கொண்டு தான் இருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.